வெல்கம் டு மணி டாக் சீரிஸ் பார்ட் 9. ஸோ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணி டாக் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். இது வந்து என்ன அப்படின்றது பேசிக்காக சொல்லிடுறேன். இப்போ நிறைய பீப்புள் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள் இருக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் நான் பேசுகிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் இருக்கும். எப்படி வந்து எதுவுமே இல்லாமல் அவ்வளோ தூரம் வந்தாங்கன்றது. ஸோ இந்த வீடியோ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா கிராண்ட் கார்டோன். இவர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆண்ட்ரூ டேட் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட பாட்காஸ்ட் எல்லாம் வந்துப்பாரு. அவரும் ஆண்ட்ரூ டேட் மாதிரியே வந்து ஸ்கூல் ஸ்கேம், இந்த காலேஜ்லாம் ஸ்கேம் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஸோ இவரோட ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ கேன் கேரண்டி உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் உண்டாகும். அண்ட் இது உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட் ஆகும். சில பீப்புளெலாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிலேட் ஆகும். எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி ரிலேட் ஆச்சு. ரியல் எஸ்டேட்ன்றதான் எனக்கு வந்து அது கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. அண்ட் மனுஷன் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி மணி பற்றி பேசுறாரு அண்ட் என்னென்ன லைஃப் ஸ்டைல் அவர் பார்த்தாரு அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா he is now 66 years. இப்போ 21 மார்ச் வந்துச்சுன்னா அவருக்கு வந்து 67. ஸோ அவரோட டேட் ஆஃப் பர்த் இதுதான், பிறந்தது வந்து US. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 10 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 10 வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள். எல்லாருக்கும் அதில் அப்பா இருந்துட்டு என்ன பண்ணுன்றது. ஸோ அப்பா இருக்கிற வரைக்கும் இன்கம் வந்துருச்சுன்னா அப்பா போயிட்ட அப்புறம் எந்த ஒரு இன்கமும் இல்லை. ஸோ இவர் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவருக்கு வந்து அது வந்து எப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இல்லாமல் he started to take drugs. ஸோ இவர் வந்து அவர் அந்த ட்ரக்ஸ் பற்றி பேசும்போது அவர் கண்ணு கலங்கிச்சு. நான் இவர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். ஸோ ட்ரக்ஸ் பற்றி பேசும்போது கண்ணு கலங்கும் போது அவர் சொன்னார், நான் பண்ணதே ரொம்ப 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 ஃபஸ்ட்டான திங், நான் ரெக்ரெட் பண்ணுறது அப்படின்னா நான் இதுதான். அதுக்கப்புறம் நான் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்றது. பட் ரெக்ரெட் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்றது சொன்னேன். பட் ரெக்ரெட்ன்றது ட்ரக்ஸ் தான். ஸோ அந்த ஏஜில் வந்து he started to do so much drugs. லைக் அவரால் நடக்கூட முடியாது சரியா. அப்படியே எப்படி போகிறது அப்படி போகிறது. இந்த அடிக்ஷன்றது தான் நான் ரிலேட் ஆகும்னு சொல்கிறேன். ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரக்ஸில் இருக்கான், ஒரு பர்சன் ஃபீமேல்ஸில் இருக்கான், ஒரு பர்சன் கேம்ஸில் இருக்கான், இந்த மாதிரி அடிக்ஷன்லாம். ஸோ இவர் வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் இந்த அடிக்ஷனில் இருந்திருக்காரு. இவரால் வந்து வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டம். இவர் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வாரது வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு போகிறது, இப்படின்னா செத்து வச்சு வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கணும். ஸோ டக்குன்னு பார்த்தோன்னா லைக் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு நாள் வந்து அதே மாதிரி ஒரு நாள் வந்து யாரும் வந்து கதவு தட்டுறாங்களாம். கதவு தட்டி இப்போ ட்ரக்ஸ் இல்லை, இப்போ லெட்ஸ் டேக் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்க. ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்குது, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை, ஒருத்தன் விட்டுறான் இல்லைன்னு சொல்லி, ஒருத்தன் வந்து சைக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கு வந்து இந்த மாதிரி கதவு தட்டி இப்போ கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த ட்ரக் கேட்கலாம், இவன் தர முடியாது அப்படின்றாங்க. ஸோ அவன் கையில் கன் இருந்துச்சான், ரியல் பிஸ்டல். ஸோ அந்த கன்னு வச்சு திருப்பி அதை வச்சு இங்கே அடிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அடிக்கும்போது இந்த கீஞ்சிச்சான். இவர் வந்து பிளேட் வச்சு அடிச்சப்பான். இவர் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இவருது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பிளேட் வச்சு அடிச்சுட்டு அந்த பிளேட் இதாகி அவருக்கு இங்கே கீஞ்சிச்சான். அவர் வந்து அவங்க நல்லா பெருசாக இருப்பாங்க, இவர் சின்னதாக இருப்பாங்க. போட்டு அடிச்சு இவ்வளோ பெருசாக வீங்கி இங்கே ஐ திங்க் 72 ஸ்டிச்சஸ், அவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யோசிச்சாங்களா, ஓகே அவுட், அவ்வளோதான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்களா. ஸோ அவங்க அம்மாவும் வந்து பார்த்தாங்களா, எல்லாமே நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்போ யோசிச்சான், எனக்கு வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ட்ரக்ஸ்னால தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ட்ரக்ஸ் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கூட அடுத்த நாள் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவரால் விட முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப நாள் போயிட்டே இருந்துச்சு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு நாள் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது, அவ்வளோதான், நீ உன் லைஃப் பார்த்துக்கோ, நீ என்கிட்ட வராது. ஏன்னா எனக்கு வந்து உன்னால என்ன ரெஸ்பெக்ட் போகுது அண்ட் உன்னால என் காசு போகுது, நீ வந்து வீண் செலவெல்லாம் பண்ணுறதுனால தர முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி ஓகேன்றது. அவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 30 நாள் வந்து ஒரு தெரப்பி கிளாஸ் மாதிரி ஒன்று போகிறாராம். ஸோ அங்கே போயிட்டு அவர் வந்து கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லி, எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா காசு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வென் ஹி வாஸ் லைக் 24-25 சம்திங் அந்த ஏஜில். ஸோ அப்போ அந்த தெரப்பிஸ்டர் இருப்பார்ல, யாரோ தெரப்பிஸ்டரோ ஏதோ ஒன்று. ஸோ அவர் சொன்னாரா, வேலை ஆகுறா, நீலாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ ஒரு ட்ரக் அடிக்ட், உன்னால விடவே முடியாது, நீ எப்படி அதெல்லாம் பண்ணுவேன், நீ போய் என்ன பேசுவேன், எப்படி ட்ரக் அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன், அப்படி மாதிரி காய்ச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கு. ஈகோ ஹர்ட் ஆகிட்டு அத்தை நீ சொல்கிறியா, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த ட்ரக்ஸ்லாம் விட்டுட்டு வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு புக் படிச்சிருக்காரு. ஸோ எப்படி அது வந்து வெளில வரணும்னு சொல்லி. ஸோ அப்போ படிச்சிருக்கும் போது அவர் பார்த்தது வந்து என்னன்னா, நீ வந்து சும்மா இருந்தா கண்டிப்பாக அதோட அடிக்டரில் தான் இருப்பேன், நீ அதை தவிர வேறு ஏதாவது வேலை பண்ண அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் அப்போது தான் வந்து இந்த ஜாப்ஸ்லாம் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த மெக்டொனால்ட்ஸில் போயிட்டு பர்கர் ஃப்ளிப் பண்ணுறது, ஃப்ளிப்னா வந்து விற்கிறது கிடையாது, அந்த செய்கிறது. ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து $280 வாங்கிட்டு இருந்தாராம் அந்த டைமில். இப்போது ஐ திங்க் அந்த ரேட் வந்து 24,000 சம்திங், நம்ம ஊருப்படி காசு பார்த்துலாம். ஸோ அது அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் சேல்ஸில் போயிருக்காரு. ஸோ சேல்ஸ்லாம் போய்ட்டு ரொம்ப வருஷம் பண்ணிட்டு கார் சேல்ஸ். ஸோ அது பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு எப்படி கார் விற்கணும், என்னென்ன பண்ணணுன்றது அங்கேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு. ஸோ இவர் வீடியோஸ் தான் நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம்.
ஒரு 17 வருஷமா வீடியோ போட்டிருக்காரு. யூ கேன் கோ யூடியூப் சேனல், அதில் வந்து பாப்புலர், அப்புறம் லேட்டஸ்ட், அப்புறம் ஓல்டஸ்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஓல்டஸ்ட் கிளிக் பண்ணி நீங்களே பார்ப்பீங்க. 17 இயர்ஸாக இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குவாலிட்டி ஒன்றுமே இருக்காது வீடியோ. தலைவன் அப்போ கூட கோட் ஷர்ட் போட்டுட்டு பயங்கரமாக பேசிட்டு இருப்பார். நான்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சேல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி அந்த கார்ஸ்லாம் நல்லா சேல் பண்ணுறாங்கன்றது சில பீப்புளெலாம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்டு அவர் போய் அவங்க கிளாஸ்லாம் எடுத்து அங்கே வந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் கையில் காசு நிற்கலை, அவ்வளோ பெரிய காசு நிற்கலை. ஓகே, இது நம்மளுக்கு செட் ஆகுது, வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போது இன்னும் நிறைய பீப்புள் சொல்லியிருப்பாங்களே, தமிழில் நான் மண் பொண்ணு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுலலாம் போட்டால் காசு நல்லா வரும் சொல்லி அந்த மாதிரி. அப்போ அவர் கேட்டது வந்து ரியல் எஸ்டேட் கேட்டார். ஸோ இவருக்கு என்னன்னா ரியல் எஸ்டேட் வாங்கணும், எங்கிட்ட துட்டு இல்லைங்க, என்ன பண்ணுறது அப்படின்றது அவரோட தாட். ரொம்ப நாளாக வந்து அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய இடத்துல சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஒன்றுமே புரியலையா. இது வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து ரியல் எஸ்டேட் போகிறதப்போ தான் அவர் தெரிஞ்சிருக்கு மணினா என்ன, மணி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரோட நெட்வொர்க் சொல்கிறேன். இவர் வந்து 600 மில்லியன்லேருந்து 4.5 பில்லியன் சம்திங் இருக்கு. அது வந்து அசட்ஸ், ரியல் எஸ்டேட் அசட்ஸ் வச்சு தான். ஸோ இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வெறும் 3 லட்சம் ரூபாய் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுதான் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து இவர் எப்படி பண்ணாருன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் மணிலாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி சேவ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து 3 லட்சம் தான், $3,750 தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் இன்கம்ல. ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணி என்ன வாங்கினார்னா $78,000 ஒர்த் ஆஃப் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. ஸோ எவ்வளோன்றது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க, அவ்வளோலாம் கேல்குலேட் பண்ணி சொன்னால் டைம் வேஸ்ட் ஆகும். அவரோட வீடு வந்து எப்படி இவருக்கு வாங்குறான்றதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்னா 3 லட்சம் தான் என் கையில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ் நாட் பேயிங் 78,000 ஃபார் த ஹவுஸ், இஸ் ஜஸ்ட் பேயிங் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. அதை வச்சு வாங்க முடியாது தான். செகண்ட், அவர் மட்டும் லெட்ஸ் டேக் நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் வீடு கைஸ். இப்போ நான் இப்போ பார்க்குறேன், நீங்கள் வந்து ஃப்ரெண்டு. இப்போ நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன், 50 லட்ச ரூபாய் வீடு. இப்போ இன்னொரு பர்சன் எங்கள் அப்பா கிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய் கேட்குறேன். எவ்வளோ ஒருத்தர் பேங்க்ல வச்சிருக்காரு, கொடுங்கப்பா நீங்கள் உங்களுக்கு மாதம் கையில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டு அங்கேருந்து வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தர் தரணும், நீங்கள் தரீங்க, என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் சொல்லி. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு, 20 ஆயிடுச்சு. பேலன்ஸ் 30 வந்து லோன் எடுத்துடுறாரு. ஸோ லோன் எடுத்து பேலன்ஸ் 30 lakhs வந்து லோன் எடுத்து அதுலேருந்து வர இன்கம் வச்சு ஃபர்ஸ்ட் அது கடன் அடைக்கிறாங்க. இவர் கட்டல, அது வர அமௌண்ட்ல வச்சு அவர் கட்டுறாரு. ஸோ என்ன ஆகுது, இப்போ ஒரு வாங்கும்போது இந்த லேண்ட் வந்து ஒரு 30 lakhs வச்சுப்போம். ஸோ இது கடன்லாம் முடியும் போது இட் வில் கோ டு நியர்லி 80 lakhs 70 lakhs இந்த மாதிரி ஒரு ரேட் மேலே ஏறுது. அட் த சேம் டைம் அவருக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து ரெண்ட்டும் வருது. இவர் எந்த எதுவும் பண்ணல, ரெண்ட் வருது தராரு. எப்பயாச்சும் ரெண்ட் நிற்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி அந்த ஏரியாவில் சென்னைன்ற அமெரிக்காலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லையா. ஸோ he did that and அப்போதான் அவர் வந்து ஓகே இது நல்லா இருக்கு, why I should not do this ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணி செகண்ட் வந்து $200,000 worth ஆஃப் வீடு வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பார்ட்னர் வச்சு, எல்லாமே பார்ட்னர்ஸ் வச்சு தான். ஸோ இப்போ கூட நீங்கள் போய் அவரோட 10x வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர்ட்டல் இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. அது எப்படி பண்ணணும் டீட்டெயிலாக எனக்கு தெரியாது, நானும் அது பண்ணலை. பட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $5,000, அதை தாண்டி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இவர் வாங்குற ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு காசு கொடுத்துருவாரு, கேஷ் ஃப்ளோ அப்படின்றது. ஸோ இவர்கிட்டேருந்து இவர் தான் வந்து அந்த வாரன் பஃபெட் கிட்டேருந்து கற்றுக்குது. அசெட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு மந்த்லி காசு தரது தான் அசெட். நீ வித்தாதான் காசுன்றது அது அசெட் கிடையாது, அது வந்து ஹோல்டிங் அசெட், ஸ்டார்ட் அ கேஷ் ஃப்ளோ அசெட் அப்படின்றது இங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மாதம் நம்மளுக்கு என்ன தரணும் அப்படின்றது இவர் வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து ப்ரோக் ஆகிடும். ப்ரோக் அப்படின்னு சென்ஸ் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 லட்சம் இருக்குது. டிசம்பரில் வந்து அந்த மொத்தம் 50 லட்சத்துக்கு நான் வேறு ஏதாவது போட்டுருவேன், இந்த லேண்டில் போடுறது இல்லை ஏதாவது ஒன்று போட்டுருது. மீதி திருப்பி அப்போ தான் ஜனவரியில் வந்து காசு இல்லாத திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இவர் மேலே ஒரு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, இவர் வந்தாலே வந்து விற்கிறதுக்கு தான் வரான் அப்படின்றது இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஜனவரிலாம் வந்தான் இவர் என்னன்னா, ஆமாம் விற்க தெரியும், நான் விற்கிறேன், என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, நான் விற்கிறேன், உனக்கு வேணா வாங்காட்டி போ அப்படின்னு சொல்லி. இவரோட மெயிலுக்குலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மெயிலெலாம் வரும், லாஸ்ட் 10 slots, லாஸ்ட் 5 slots இதுதான் நீங்கள் வாங்கணும், லாஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் பில்லியனியரில். ஸோ இவ்வளோலாம் அவர் வந்து $200 விற்றுருக்காரு, $300 விற்றுருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் பண்ணாரு. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ 3 லட்ச ரூபாய் வச்சு அவ்வளோ ஏர்ன் பண்ணாரு. இப்போ அதே மாதிரி இஸ் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் அ ஃபியூ அமௌண்ட் ஆஃப் மணி. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாங்குறாங்க, மீதி லோன் வாங்குறாங்க, அந்த வர இன்கம் வச்சு லோன் கட்டுறாங்க, வேல்யூவும் ஏறுது, அந்த ரெண்ட்டும் ஏறுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லோன் முடிஞ்சிட்ட அப்புறம் ரெண்ட் வரது ஃபுல்லாக பிரிச்சுக்கிறாங்க. புரியலன்னா திருப்பி கமெண்ட்ஸ்ல கேளுங்க, எக்ஸ்பிளைன் யூ ஆல். இப்படி இல்லைன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வீடியோஸ் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே போயிட்டு கிராண்ட் கார்டோ ஹவு ஹி மேட் பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே வரும். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அவர் வந்து நம்ம இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்ற மாதிரி சின்ன தாட் வந்துச்சுன்னா, இவர் வந்து தனியாக டிஸ்கவரி சேனலில் வந்து 0 to 1 million வந்து எப்படி போகணும் 90 days வந்து தனியாக பண்ணியிருக்காரு. அது ஒரு சேனல் வந்து யூடியூப்லேயே வீடியோஸ் போட்டிருக்காங்க தனியாக. அது வந்து 3rd, 4th, 5th,
6 மட்டும் இருக்காது. அது வந்து அவர் தனியாக உட்காந்து பேசியிருப்பாங்க. அதை வந்து டிஸ்கவர்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க. மீதி எல்லாமே இருக்கும் எப்படி பண்ணாருன்றது. ஒரு தனியாக ஊரில் எடுத்து போய் போட்டு ஃபுல்லாக மொட்டை அடிச்சு கையில் $100 கொடுப்பாங்க. $100 சென்ஸ் 8000 ரூபாய். இது வந்து கொரோனா டைமில் 8000 ரூபாய். அவர் வந்து அந்த $100 எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை வச்சு சும்மா வச்சுக்கிட்டு எதுவுமே செலவு பண்ணாமல் எப்படி எல்லாம் போய் ஆளுங்களை பிடிக்கணும், எப்படி இது பண்ணணும், ரியல் எஸ்டேட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுறாரு. அண்ட் ஹி மேட் more than 8 million சம்திங். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவரோட வீடியோஸ் பார்க்க மணியோட ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே திரும்புது எனக்கு. ஓகே இந்த மாதிரி இருக்கா, ஓகே இந்த மாதிரி இருக்கா, நம்ம ஏன் காசு வச்சுக்கிட்டு இருக்கணும், நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வரும்போது வேற மாதிரி புரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நீங்கள் வந்து ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பீங்களா, 20 வீடியோ பார்த்துருப்பீங்க, அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி. ஸோ நான் அவர்கிட்ட இருந்து படித்த ஒரே ஒரு புக்கு தான், அது வந்து லூக் பெல்மாரும் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வேணும்னா அதை வாங்கி படிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். மோஸ்ட்லி வாங்க வேணாம், அது ரொம்ப அமௌண்ட் 3000 சம்திங் இருக்கு. பட் அந்த புக் ரொம்ப சின்னதான், இவ்வளோ தான் இருக்கும். 20 பேஜ் 30 பேஜ் தான் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்ல போனீங்கனால அந்த பேர் போட்டிங்கனால வந்துடும். ஸோ பேர் வந்து தி மில்லினியர் புக்லெட். இது நானும் படித்தேன், நீங்களும் படிங்க, கண்டிப்பாக படிங்க. 100% சஜஸ்ட் பண்ணுறேன், படிச்சே ஆகணும்னு சொல்லி. ஸோ எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி மல்டிப்ளிகேட் பண்ணணும், எப்படி மணி யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாமே பண்ணுன்றது அது ஜஸ்ட் 2 hours உட்காந்து எழுதியிருக்காரு, அவ்வளோதான். அதனால அந்த சின்ன புக் அவ்வளோதான் இருக்கும். லூக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, லூக் பெல்மார். ஸோ அந்த வந்து யூடியூப்ல போயிட்டு நீங்கள் ஆடியோ புக்குன்னு போட்டிங்கன்னா 1.5 hours சம்திங், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஸோ த கான்செப்ட் இஸ், ஸோ இவரோட லைஃப் வந்து ரொம்ப எதுவுமே இல்லாமல் பிச்சைக்கார நிலைமையில இருந்து இஸ் அ பில்லியனியர். ஸோ எப்படி பண்ணாருன்றது இந்த லைஃப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஜாப் செஞ்சாரு, அப்புறம் சேல்ஸ் ஒர்க் செஞ்சாரு. ஸோ அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அது எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிறாரு. எப்படி காசு இல்லாமல் வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எப்படி கடன் வாங்கணும், இந்த டெப்ஸ்லாம் நம்மளுக்கு எனக்கும் தெரியாது, எப்படி இந்த கடன்லாம் வாங்கி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நான் என்னோட சர்க்கிளில் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கடன் வந்து வேலை இல்லாமல் இருக்கும்போது தர மாட்டாங்க, வேலை இருந்து தான் தருவாங்க. இவர் எப்படி வாங்கினாருன்னு தெரியல, அமெரிக்காவில் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல, பட் இப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் வரும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரும். ஸோ அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பண்ணி இப்போ லிட்டரலி லைக் இஸ் பில்லியனியர், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லலாம். நிறைய பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவரோட லைஃப் ஸ்டோரி. நிறைய பீப்புள் வந்து 0லேருந்து மேலே வரத்துக்கான லைஃப் சொல்கிறாங்களே. இதில் அவர் மெயின் பாயிண்ட் சொன்னது நெவர் எவர் டேக் ட்ரக்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து கேர்ள்ஸ் சைட் போயிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த டைம்ல எதுவும் சொல்ல, அவர் சில வார்த்தைலாம் சொல்லியிருப்பாரு, என்னால் இங்கிலீஷ்ல வந்து சொன்னது தமிழ்ல கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு என்னென்ன பண்ணாருன்றது. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் போய் இங்கிலீஷ் பாட்காஸ்ட்லாம் பார்த்தாங்க, அதுலேயே அவர் சொல்லியிருப்பாரு ஓப்பனா, அது பண்ண ஆமாம் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி. நான் அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பண்ணிட்டு he just quitted all the thing and he started to date a girl and marry her. அதுக்கப்புறம் கிட்ஸ்லாம் வந்து இப்போ அவ்வளோதான். கிட்ஸ் இப்போ முடியுது. அவர் வந்து இப்போ சொல்றதெல்லாம் எல்லாமே என்னோட லைஃப் முடியுது, நான் வந்து சாவ போகிறேன், என்னோட கிட்ஸ் வந்து இதுக்கப்புறம் அவங்களா ஏர்ன் பண்ணிக்கணும், அவங்களா பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ஸ் வந்து $5000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா அவங்க கம்பெனியில் சேல்ஸ் கால் பண்ணி சம்பாரிச்சு அதுலேருந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி மாதம் $200 வரலாம். இப்படி அந்த சர்க்கிள் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ நீங்களும் போய் பாருங்க. கிராண்ட் கார்டன் டீச்சிங் ஹர் டாட்டர் சேல்ஸ் அப்படின்றது 6 நிமிஷம் சம்திங் இருக்கும் அந்த வீடியோ. பாருங்க, கண்டிப்பாக கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இவரோட லைஃப் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நோட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மணி டாக் சீரியஸில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.